பார்வையாலே, அதை கடாட்சம்னு சொல்லணும், கடாட்சத்தாலேயே உலகத்தை ரட்சிக்கிறார். அதைத்தான் நாம் நேத்திர சேவைன்னு இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கோம். எப்படி மீனானது தன் கண்களாலேயே குட்டிகளை வளர்க்குமோ அதுபோல திருவேங்கடமுடையானும் தன் கடாட்சத்தாலேயே, கடைக்கண் பார்வையாலேயே இந்த லோகத்தை ரட்சிக்கிறார் என்று அடுத்ததாக கூர்மாவதாரம். ஆமைன்னு சொன்னால் இந்த ஆமையினுடைய ஏற்றம் ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அத்தனை புலன்களையும் தன்னுடைய ஓட்டிற்குள்ளே அது அடக்கிவிடும். அந்த ஓட்டுக்குள்ளேயே அதை தாங்கிக் கொள்ளும். அந்த ஆபத்து வெளிப்பட்டதுன்னு சொன்னால் அதற்கு பிறகு புலன்களை எல்லாம் வெளிப்படுத்தும். அதுபோல உலகனைத்தையும் திருவேங்கடமுடையான் தன் மேலே தாங்குகிறார், அனைத்தையும் தன் திருமேனியிலே தாங்குகிறார் என்பதனாலே திருமேனியே ஆதாரமாய் அமைகிறது. சப்தகிரியே, திருமலையே திருவுடம்பாக இருப்பதனாலே அனைத்தையும் தன் திருமேனியிலே தாங்குவதாய் திருமேனியே ஆதாரமாக அமைகிறது என்னும் கூர்மாவதாரத்திலே அடுத்ததாக கோலவராகம். பிரளய சமுத்திரத்திலிருந்து பூமியை ரட்சித்தார் எம்பெருமான் வராக அவதாரத்திலே. அதுபோல சம்சார பிரளய சமுத்திரத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காகவே திருவேங்கடமுடையானாய் எழுந்தருளியிருக்கிறார் என்னே சொல்லலாம். வராக சரம ஸ்லோகத்திலே என்ன சொல்லப்படுகிறது? ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சத்யோ நரகா. தாதுக்கள்லாம் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய சமயத்திலே, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சமயத்திலே நீ என்னை ஸ்மரித்தா என்றால், இந்த தாதுக்கள்லாம் கட்டுப்படாது முதுமை காலத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு மரக்கட்டை போலேயும் ஒரு கல் போலேயும் இருந்தாயின்னு சொன்னால், அப்பொழுது அந்த சமயத்திலே நான் உன்னை ஸ்மரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகிறது. அப்படி அப்பொழுதைக்கே இப்பொழுதே சொல்லி வைத்தேன் எம்பெருமானே என்ன அவனுடைய நாமங்களை வாயாரச் சொல்லி அவனை ஸ்மரித்தோம் என்று சொன்னால், நெடியாரான வேங்கடவன் ஆழ்வார் என்ன சாதிக்கிறார்? செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா. நெடியானேன்னு சொன்னால் நெடிய வளர்ந்திருக்கக்கூடிய திருமேனி உடையவன் என்ன அர்த்தத்தை காட்டிலும், நெடுமை காலத்தாலேயே எப்பொழுதோ நாம் அவனுடைய நாமங்களை சொல்லி ஸ்மரித்திருக்கிறோம்னு சொன்னால், நெடுமையான காலத்திற்கு பிறகு நாம் நினைக்க முடியாத சமயத்திலும் கூட அவன் நம்மை நினைக்கிறான். அதுதானே அந்திம ஸ்மிருதி வர்ஜனமாய் அமைகிறது. அதைத்தானே அடுத்ததாய் நரசிம்ம அவதாரத்திலே சேராததை சேர்க்குமதான மேன்மை, அகட்டித்தக்கட்டனா சாமர்த்தியம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு சிறுவனுக்காக அவதாரம் செய்தன் எம்பெருமான். அது திருவேங்கடமுடையானிடத்திலே எப்படி பொருத்தமாயிருக்கிறதுன்னு சொன்னால், குறும்பருத்த நம்பிக்கும் அனுகிரகம் தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம் செய்யும்படியாய். குறும்பருத்த நம்பிக்கும் தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் அனுகிரகம்னு சொன்னால், திருவேங்கடமுடையான் சந்நிதியிலே அனைவரும் சமம் என்னும் காட்டுவதற்காகவும், மேலே முதலாழ்வார்களுளே ஒருவரான பேயாழ்வார் இதை இன்னும் நேர்த்தியாக சொல்கிற பாசுரத்திலே, தாழ்சடையும் நீழ்முடியும் ஒள்மழுவும் சக்கரமும் சூழரவும் பொன்னானும் தோன்னுமால் சூழும் திரண்டருவிவாயும் திருமலைவேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்னாய் இசை. நீழ்முடியும்னு சொன்னால் கிரீடமாக இருக்குது, தாழ்சடையும்னா ஜடாதரை. இப்படி ஜடாதரையாய் ஒன்மழுவும் நீழ்முடியும் சக்கரமும் இப்படி இரண்டுமாய் சேர்ந்து எம்பெருமான் காட்சி கொடுக்கிறானே. நிருசிம்மமாய் அவதாரம் செய்த திருவேங்கடமுடையான் அடுத்ததாக வாமன அவதாரத்திலே உள்ள மேன்மைன்னு சொன்னால், தன் சொத்தை பெறுவதற்காகவே எம்பெருமான் அவதாரம் செய்ததுன்னு, சொத்தை உடையவன் என்ன ஆகிறது, தன் சொத்தை பெறுவதற்காகவே. ஆழ்வாரும் தாழ்பரப்பிய மண்டாவிய ஈசனை என்ன சாதிக்கிறார்? திருவேங்கடமுடையாளிடத்திலே பொருந்தும்படியாக இருக்குன்னு சொன்னால், அகில அண்டகோடி பிரம்மாண்ட நாயகனானவன், அனைத்துமே அவனுடைய உடைமை. அது பெறுவதற்காகவே அவதாரம் செய்தது வாமன அவதாரம். இதையே ஆழ்வார் பெரியாழ்வார்
என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்ன முடியனே அச்சோவச்சோ வேங்கடவாடனே அச்சோவச்சோன்னு சாதிக்கிறார். மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய வேங்கடவாணனே. ஆக வாமன அவதாரம் செய்தது திருவேங்கடமுடையான் என்று பொருந்தி காட்டுகிறார். இதே கோலவராகத்திற்கு திருவேங்கடமுடையான் பொருந்திருக்கும்படியான பாசுரம் ஆழ்வார் சாதிக்கிறது என்னவென்று சொன்னால், இழந்தது பூமி எடுத்தன்னம் கடந்தது கஞ்சனை முன் அஞ்ச கிடந்ததுவும் நீரோத மாக்கடலே நின்னதுவும் வேங்கடமே பேரோத வண்ணர் பெரிது. இடந்தது பூமி, பூமியை இடந்தெடுத்த கோலவராகமாய் அவதாரம் செய்தவர் நின்னதுவும் வேங்கடமே வேங்கடவாடனே என்று ஆழ்வார் பாசுரம் படி பொருந்தி இருக்கிறது. இப்படி கோலவராகமாய் நிருசிம்ஹமாய் வாமனனாய் பரஸ்வத தபோதன என்று பரசுராம அவதாரம். பரசுராம அவதாரம்னு சொன்ன உடனே நம் நினைவுக்கு வருவது அவருடைய கோபம். இது எப்படி திருவேங்கடமுடையானிடத்திலே பொருந்தி இருக்கும்னு சொன்னால், அவரோ சௌசீல்ய சௌலபிய எளிமை தோன்றும்படிக்கு அடியார்களுக்காகவே வந்து எழுந்தருளி உள்ளவர். அவரிடத்திலே கோபம் அப்படின்னு சொன்னால், அடியார்களிடத்திலே எவரொருவர் அபச்சாரப்படுகிறார்களோ அப்பொழுது திருவேங்கட எம்பெருமானை பரசுராமனாக நாம் அந்த சேவையை அனுபவிக்கலாம். அடியார்களிடத்திலே அபச்சாரப்பட்டால் வரக்கூடிய கோபத்தை பரஸ்வத தபோதன பரசுராம அவதாரத்திலே வரக்கூடியதை இங்கே பொருந்தி இருக்கும்படியை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக ராமாவதாரம்னு சொன்னால், ராமாவதாரம் ராமன் காட்டிற்கு ஏகினார். ஆனால் இங்கே திருவேங்கடமுடையானோ காட்டிலேயே இருக்கிறார். அதைத்தானே நாச்சியாரும் காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் வாட்டமின்னி மகிழ்ந்துரை வாமனன், காட்டிலே வேங்கடம், வேங்கடமே காட்டிலே இருக்கிறது என்று சொன்னார். மேலும் காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடவன் என்கிற பாசுரப்படி காடும் வானரமும் வேடுமுடைன்னு சொன்னாலே இந்த மூன்றுமே ராமாவதாரமாக ஆகிறது. காடும் ராமன் காட்டிற்கு ஏகினார், வானரமும் வானர சைன்யத்தோடு கூடியிருந்தார். வேடுமுடைன்னு சொன்னால் ஆண் வேடுவனாய் குகனும் பெண் வேடுவச்சியாய் சபரியோடும் இருந்தார். ஆக இந்த மூன்றுமே ராமாவதாரம்னு சொல்லும்படியால் காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடவனாகவும், காட்டிலேயே திருவேங்கடம் வானரமும் வேடுவர்களும் கூடியிருக்கும்படியான ஒரு திவ்ய தேசமாகிறதுன்னு சொன்னால், அப்போ ராமாவதாரத்திற்கு மிக சரியாக திருவேங்கடமுடி எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதை இங்கே பொருத்தி காட்டுகிறார் ஆழ்வார். அப்படி ராமாவதாரமாய் அடுத்தது சேஷாம்ச அம்ச என்றால் ஒரு பாகம். பலராம அவதாரம்னு சொன்னால் ஆதிசேஷனுடைய அம்சமான பலராமன் அவதாரம் என்றால், இங்கே மலையே சேஷாச்சலமாய் சப்தகிரியிலே ஒரு பாகமாய் ஒரு அங்கமாய் இருப்பதனாலே இதையும் பொருத்தி பார்க்கலாம். ஆக சேஷாம்ச கிருஷ்ண, கண்ணன் பெருமானே திருவேங்கடவனாய் அவதாரம் செய்திருக்கிறான் என்பதை மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வட திருவேங்கடமேய மைந்தாய் என்னும் என்கிற பாசுரத்தினாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தவன், இடைச்சிகளுக்காகவும் கோபஸ்திரிகளுக்காகவும் ஆணிரைகளை ரட்சிக்க வேண்டி மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தவன்தான் வட திருவேங்கடத்திலே எழுந்தருளியிருக்கும் மைந்தனாவான் என்பது ஆழ்வாரினுடைய வாக்காயிருக்கு. இப்படி ராமாவதாரத்திலே பொருத்தும்படியான பாசுரம் எதுன்னு சொன்னால், என்னது இலங்கை மேல் செவ்வேதன் சீத்தத்தால் கொன்னது இராவணனை கூறுங்கால் நின்னதுவும் வேயோங்கு தன்சாரல் வேங்கடமே மின்னவர்தம் வாயோங்கு தொல்புகழான் வந்து. சென்னது இலங்கை மேல்னு சொன்னாலே ராமாவதாரம். இப்படி ராமாவதாரம் செய்த எம்பெருமான் தான் வேங்கடமே வேயோங்கு தன்சாரல் வேங்கடமே, வேங்கடத்திலே எழுந்தருளி வேங்கடவன் ஆவான் என்று சொல்றார். அப்படி ராமனாய் கண்ணனாய் அவதாரம் செய்தவன், கண்ணனாய் அவதாரம் செய்த எம்பெருமான் என்னால் அதற்கு பொருந்தி இருக்கும்படியான பாசுரம் பள்ளியாவது பார்க்கடல் அரங்கம் இறங்கவன் பேய்முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்தை பிரானவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான்
மணிநிற வண்ணன் என்னென்னி நாள்தோறும் தெள்ளி